ஹை குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தராவது, ஒருத்தரோட மனசாவது மீண்டு வந்துருச்சுன்னா, அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவோட வெற்றி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்குள்ள வீடியோ வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். இந்த கட்டத்தை தாண்டி வந்தவங்க 100ல 99% இல்ல 100% இப்படித்தான் இருப்பாங்க. ஸோ அதைத்தான் நான் அன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். லைஃப்ல எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நெறைய பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஆள் நின்னு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க போறீங்கன்னு வைங்களேன், நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க. ஆனா உங்கள பார்த்தோனே ரொம்பவே அமைதியாயிருவாங்க. இல்லன்னு வைங்களேன், உங்க முன்னாடி எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஆனா உங்கள மட்டும் கூப்பிடவே மாட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் இதயத்துல வர்ற வலி இருக்கு பாருங்க. அப்ப நம்ம என்ன தெரியுமா தோணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நம்மள இவங்க இவ்வளவு கேவலமா நடத்துறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம தான் கேள்வி கேட்போமே தவிர, அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா, இதை என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். இதனால நான் நெறைய நைட்டு தூங்காம அழுதுருக்கேன். நான் யாருக்குமே தேவையில்லையா? அப்ப இந்த உலகத்துல எனக்கு யாருமே பிடிக்கலையா? அப்படின்ட்டுலாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ, இன்னைக்கு எனக்கு இந்த உண்மை நான் தெரிஞ்ச மாரி உங்களுக்கு நான் தெரிய காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட உண்மையான முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாப்பா? யாராச்சும் உங்கள மதிக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களோட மதிப்பு வந்து கண்டிப்பா குறையாது. நாம ஒரு வைரம்ப்பா. மெயினான விஷயமே நம்ம ஒரு வைரம். குப்பைமேட்ல கிடந்தாலும் வைரம் வைரம் தான். அதோட மதிப்பு மாறவே செய்யாது. அதே மாதிரி தான் நம்மளோட மதிப்பும் மற்றவங்களோட நடத்தையால் தீர்மானிக்கப்படாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வேன். நான் மெயினாக அப்படி தப்பாக இருந்திருக்கேன். எல்லாருக்குமே உதவி செய்வேன். எப்படி ஓடி ஓடி போய் உதவி செஞ்சேன். எல்லார் வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு என் வீட்டு ஃபங்க்ஷனாக நான் எடுத்துலாம் செஞ்சுருக்கேன். எல்லாரையுமே புரிஞ்சுக்க முயற்சி செய்வேன். ஆனால் என் விஷயம்னு வரும்போது என்னைய புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே வரல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பிடிச்சி வைக்க முடியாது போல். நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். என்னதான் மற்றவங்களுக்கு நம்ம உழுந்து உழுந்து கவனிச்சாலும் நம்மளை வந்து அவங்க அசால்ட்டாக வெறுக்கலாம். ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஒருத்தர் உங்களை தப்பாக கூட பேசலாம். ஏன்னா அது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட். ஆனால் நீங்கள் உங்களையே வெறுக்கக்கூடாது அப்படின்னு நான் முதல்ல புரிய ஆரம்பித்தேன். இந்த நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அமைதி சில நேரங்களில் 1000 வார்த்தைகளை விட சக்தியாக இருக்கும். ஸோ அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தான் ஃபஸ்ட்டு நான் பயன்படுத்தினேன். 2வது, என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்கிறதே நான் நிப்பாட்டிட்டேன். போடா உன் புத்தி இவ்வளோதானா, நீ பாட்டு என்னத்தையும் சொல்லிட்டு போ, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நான் விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து நான் நல்லவன் கேட்டுக்கிட்டே இருந்து அதை அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, இவன்ட்டெல்லாம் நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, இவன் என்ன பெரிய இவனா, இவன் என்னடா கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி பட்டு திருந்து தெளிஞ்சு இப்போ எந்திரிச்சு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3வது, தேவையில்லாத வாக்குவாதத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்திட்டேன்ப்பா. ஏன்னா அவங்ககிட்ட வந்து நான் புரிய வைக்க ஆரம்பித்தேன். ஏன்டி என் கூட பேச மாட்டேங்கிற, ப்ளீஸ்டி பேசி, உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏதாவது தப்பு பண்ணா சொல்லு, நான் வந்து அதை திருத்திக்கிறேன், என் கூட பேசு, நீ பேசாமல் என்னால் இருக்க முடியல, இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமாலாம் நான் பேசியிருக்கேன். இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் அதுக்கப்புறம் தான் நீ பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அவங்க நம்மளை தேடி கண்டிப்பாக வருவாங்க. தேவையில்லைன்னா நம்மளை விட்டு கண்டிப்பாக விலகி போகத்தான் செய்வாங்க. பட் நம்ம அந்த யதார்த்தத்தை உணர ஆரம்பிக்கணும். 4வது, என்ன மதிக்காத இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன். மொத்தமாக விலகிட்டேன்னா அப்படின்னா இல்லை, நான் தான் ஒரு லூஸ் ஆச்சே. கண்டிப்பாக நான் மொத்தமாக விலகலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலக ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, என்னால் டக்குன்னு வந்து நான் தான் அவங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து நிறைய சொந்த பந்தங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த சொந்த பந்தங்களோட விட்டுட்டு டக்குன்னு விலகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் அது என்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறத நான் தெளிவாக இப்போ புரிய ஆரம்பித்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன தெரியுமாப்பா? யாராச்சும் உங்கள விட்டு தவிர்த்து தள்ளி போறாங்கன்னு வைங்களேன், நல்லா யோசிச்சுக்கங்க. அந்த கடவுள் உங்கள இதை விட பெஸ்ட்டான ஒரு நல்ல மனுஷங்கிட்ட கூட்டு போறாங்கன்னு அர்த்தம். நம்ம கடவுள் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் செய்வார். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருங்க. கண்டிப்பாக எல்லா பிரிவும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான கதவாக தான் இருக்கும். சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கதவு தட்டினா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். திறக்கலையா அடிச்சாவது நம்ம திறக்க வைக்கிறோம். சரியா?
வீடியோ பார்க்குற யாராச்சும் இப்போ உங்களை யாராச்சும் ஒதுக்குறாங்களா, இல்லை உங்களை மதிக்காமல் நடத்துகிறாங்களா, தயவு செஞ்சு அழாதீங்கடா. நம்ம அழுகிறதுனால என்ன ஆகும்? முகம் வீங்கும், கண்ணு பெருசாகும், தொண்டை கெட்டும், மூக்கு சொர்றன்னு ஊற்றிக்கும். இது மட்டும்தான் நடக்கும். ஆனால் அதுக்கு தகுதியானவங்க அவங்க கிடையவே கிடையாது. ஒரு நாள் நான் ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நிற்கணும். நீங்கள் உயர்ந்து நிற்கும் போதே இன்றைக்கி உங்களை ஒதுக்கியவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. சொல்லுவாங்க, ஒதுக்குன குப்பை தான் ஒசரம் அப்படின்ட்டு. நம்மளும் ஒரு நாள் உயர்ந்து வருவோம். அதுவும் அவங்க கண்ணு முன்னாடியே உயர்ந்து வருவோம். இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளை கடவுள் கண்டிப்பாக மேலே மேலே தூக்கி விடுவார். அந்த நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இப்போமே மனசை கவலைப்பட வைக்காதீங்க. எல்லாருமே இந்த இடத்துலேருந்து நம்ம வந்திருப்போம், அப்படி தானே? யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல இப்போ நான் இருந்திருக்கேன். இப்போ அதாவது சமீபத்தில் இந்த ஒரு 10 நாளிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. யாராச்சும் உங்களை மதிக்கலைன்னு வைங்களேன், அது உங்களோட மதிப்பே கிடையாது, உங்களோட மதிப்பான குறைவே கிடையாது. அது அவங்களோட பார்க்குற கண்ணில் தான் ஏதோ குறை. என்ன சொல்லலாம், அவங்க தான் நொல்லக்கண்ணு அப்படின்னே சொல்லலாம். நானும் ஒன்றும் புத்தர் இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதனால் எனக்கு மரத்தடியில் கீழே போய் உட்காந்துட்டு எனக்குலாம் ஞானம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் இதே இடத்துல என்னைய எல்லாருமே எப்படி சொல்கிறது, என்னை எல்லாருமே புறக்கணிச்சாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி உட்காரும்போது எனக்கு ஒரு வயசான அம்மா என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க பஸ்ஸில். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ சொன்னாத வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை மதிக்காத இடத்துல நீ ஏன்டா தங்குவாங்க நின்றுக்கிட்டே இருக்க, நீ அதை விட்டு வெளில வாடா. அதாவது நான் பஸ்ஸில் பார்த்த ஒரு 1/2 மணி நேரத்துலேயே உன்னோட கேரக்டர் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது உன்னையும் அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அவங்க மேலே தான்டா மிஸ்டேக்கு, நீ அதெல்லாம் நினச்சி கலங்காத பாப்பா அப்படின்னாங்க. எனக்கு அவங்களோட வார்த்தை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீ ஏன் பாப்பா உன்னோட மதிப்பை நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, ஃபஸ்ட் அதை நிறுத்துடா தங்கம் அப்படின்னாங்க. உன்னை மதிக்கிற இடத்துக்கு நடந்து போ, நீ நிச்சயமாக நல்லா இருப்ப, அம்மா அன்னைக்கு சொல்கிற கேளு, கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. இடையில உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு 10-20 நாள் என்னால் வீடியோவே போட முடியல. ஏன்னா ரொம்பவே நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். எப்படிதான் இதுலேருந்து வெளியில் வரேன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாற ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன். போங்கடா உங்கள் புத்தி இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் கவலைப்பட்டு உட்காரும்போது எனக்கு இப்படி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு வழியில் நமக்கு கண்ணை திறக்க வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணேன், விளக்கம் கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன். என்னை பற்றி பேசுகிறவங்கள கண்டுக்கவே மாட்டேன்ட்டேன். போடா உனக்கு இதே புத்தி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லாத வாக்குவாதத்தை சுத்தமாக விட்டுட்டேன். என்னை பற்றி நான் நிரூபிக்கிறத ரொம்ப 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 நிப்பாட்டிட்டேன். அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பேசுகிற வார்த்தைகள், அதாவது என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சி நான் அவங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையாக இருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டேன். ஏன் இந்த அமைதி அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என்னை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னை எவ்வளோ பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேலைங்கும் போது மட்டும்தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. அவங்க வேலையெல்லாம் நான் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்னை அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்போது நான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக அவங்களுக்கு நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, என்கிட்ட கையில் காசு இருக்கும்போது வாங்கினவங்க எனக்கு தேவைப்படுதுங்கும்போது அவங்க இல்லைன்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு வேலை அப்படிங்கும்போது, இது என் வீடு, நான் இருக்கேன்டா, நீ இருமா, அவனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் செஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன். பட் நான் தலைவலி காய்ச்சல் படுத்திருந்தா அவளுக்கு ஒரு வேலை இல்லை, கடையில் வாங்கி திம்பா அப்படின்னாங்க. அப்போ தான் தோணுச்சு, அட பாவிகளா, நம்ம எப்படிலாம் நம்ம அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை ஏன் இவ்வளோ கேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நானும் மனுஷன் தானே, எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம கொடுத்த கேரிங்க எனக்கு திருப்பி தரணும் நான் எதிர்பார்ப்பல. நான் உண்மையிலே எதிர்பார்ப்பேன்ப்பா, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். சரி இனி யார்கிட்டையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளோ பேர் என்னை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு தேவைங்கும் போது என்னை நல்லா பல்ல கட்டி பேசினாங்க. இப்போ அமைதியாக வாயை பொத்துனதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே வாழ பழகிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு புரியும், எல்லாராலும் நேசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு என்னன்னா நேசிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ நான் தமன்னா மாதிரி மாறிட்டேன். ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இப்போ உங்களை யாராச்சும் ஒதுக்குறாங்க, நம்மளை மதிக்காமல் நடத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அழுதுகிட்டே இருக்காதிங்க. இந்த மாதிரி தூரம் போட்டுட்டு தூரம் வாங்க. அவங்கெல்லாம் நமக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி. இதுக்கு முன்னாடி அவங்க தான் நம்மளை டிஷ்யூ பேப்பராக நினச்சிருந்தாங்க. இப்போ நாம் அவங்கள டிஷ்யூ பேப்பராக நினைப்போம். சரியா?
ஸோ இதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் அழுகாதீங்க. உங்களை விட்டு போனவங்களுக்காக உங்களோட கண்ணீரை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கண்டிப்பாக மதிப்பானது. ஒரு நாள் உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்கிற மனுஷங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அது வரைக்கும் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரே மனுஷன் யார் சொல்லுங்கள் பார்ப்போம்? யாருக்காவது ஒருத்தருக்காவது இதுக்கு ஆன்சர் தருதான்னு பார்ப்போம். உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாத மனுஷன் யார்? இதுக்குண்டான ஆன்சர் நான் சொல்கிறக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான்டா வின்னர். இந்த உலகத்திலே உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். யார் தெரியுமா? உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரே ஒரு மனுஷன் நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் உடையாதீங்க. இந்த நாள் இந்த கண்ணீரை உங்களோட வெற்றியோட கதையாக மாற்றுங்க. நம்புங்க, அந்த நாள் கண்டிப்பாக வரும். நாமளும் நல்லா இருப்போம். நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்கீங்களா, நாளைக்கு நீங்கள் இன்னும் நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சிரிக்க போகிறீங்க, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களை புறக்கணிச்சவங்களே உங்களை தேடி வருவாங்க. உங்களை மதிக்க வேண்டிய நிலைக்கு அந்த கடவுள் நம்மளை உயர்த்தி வைப்பார். அது வரைக்கும் அமைதியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. துவண்டு போய் ஒரே இடத்துல உட்காந்துராதீங்க. நம்ம எப்போ உட்காருவோம், எப்போ இவன் கீழே விழுவா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி, இவன் எப்போ விழுவான்னு காத்துக்கிட்டு இருக்கியாடா, நடக்காதுடே அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஷாக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்து அழக்கூடாது. அழுகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. மதிக்காதவங்களுக்காக நம்ம ஏன் நம்மளோட சந்தோஷத்தை பலி கொடுக்கணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளோட மதிப்பு குறைஞ்சிருமா? கண்டிப்பாக குறையாது. ஒரு பூ இருக்குன்னு வைங்களேன், இப்போ மல்லிகைப்பூ இருக்குது. மல்லிகைப்பூவை எல்லாருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால அந்த பூ அழகல்லன்னு அர்த்தமா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு ஜாஸ்மின் மாதிரி தான். எல்லாருக்கும் நீங்களை உங்களை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் என்னை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு நான் சிரித்து வாழ்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருக்கணும். ஏன்னா நான் அவங்கள ஜெயிக்கலை, என்ன நானே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நிறைய பேசுகிறீங்க இன்றைக்கி வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய செல்லக்குட்டீஸ்க்கே புரிஞ்சிக்காமல் கவலைப்பட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ போகட்டும். ஸோ ஹைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. யாராச்சும் உங்களை மட்டை தட்டி பேசுனாங்கன்னா இந்த நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நாம தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலே போதும், எல்லாமே சரியாயிரும். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சூப்பராக உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அது வரைக்கும் டாட்டா, பை மா.